பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு. எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதுறுதியாச்சு. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே. ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் ஆடுவோமே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சுதந்திர தினத்துல குழந்தைகளினுடைய சுதந்திர கீதத்திலிருந்து தான் இந்த நிகழ்ச்சியை துவங்கி இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே மிட்டாய் கொடுத்து விடுமுறை அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்தோடு இருந்துகிட்டே இருப்போம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் சுதந்திர தினத்திற்கு காந்திஜி, நேரு, நேதாஜி அப்படின்னு பல ஈடு இணையற்ற தலைவர்களை நினைவுகூர்ந்து பேசுவார்கள், பேச்சு போட்டியெல்லாம் நடக்கும். ஆனால் சுதந்திரம் என்பது எண்ணற்ற வீரர்களினுடைய தியாகங்கள், அவங்க சிந்திய ரத்தங்கள், அவங்கெல்லாம் அடிக்கற்களாக ஒரு அஸ்திவாரமாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அதில் எத்தனை பேருக்கு அவங்களெல்லாம் நம்ம நினைவில் வச்சுருக்கோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இந்த குழந்தைகளின் பார்வையில் ஈடு இணையற்ற சுதந்திர வீரர்களை நம்ம நினைவு கூறணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. பல தியாகிகளின் வீர மறவர்களினுடைய கண்ணீர் சிந்தும் காவியங்களை பேசுவதற்காக குழந்தைகள் வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு 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 நல்ல நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வரணும். இந்த மாணவர்களை நெறிப்படுத்தணும். சுதந்திர தின வரலாறை அவங்க பேசுகிறத அந்த காந்தியவாதி கேட்கணும் அப்படின்லாம் நாங்கள் ஆசைப்பட்டோம். பெரியவர் குமரி அனந்தன் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன். வணக்கம் ஐயா. சும்மா கிடைத்ததா இச்சுதந்திரம் அப்படின்னுன்ற தலைப்பிலே நீங்கள் பேசிலாம் நான் கேட்டிருக்கேங்க ஐயா. இந்த குழந்தைகளுக்காக சுதந்திரத்தினுள் அதற்குள்ளே இருக்கக்கூடிய தியாகங்களை பற்றி சொல்லணுங்க ஐயா. நீ சும்மா கிடைக்கவில்லை இம்மா சுதந்திரம், மாபெரும் தியாகத்தால் கிடைத்தது. கையிழந்து, காலிழந்து, கண்ணிழந்து, ஏன் உயிரையே இழந்து பெற்றது இந்த சுதந்திரம். அங்கே ஒருவன் வந்தா கூட இங்கே இருக்கவன் எழுந்து நிற்க வேண்டும். தோளிலே துண்டு போடக்கூடாது, இடுப்பிலே கட்டி கொண்டிருக்க வேண்டும். ஐயா என்று சொல்லக்கூடாது, துரைசாமி என்று சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் நம்மை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த வெள்ளையர்களை எதிர்த்து நடந்த போராட்டம்தான் சுதந்திர போராட்டம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருங்கால சந்ததியினரும் இந்த சுதந்திர போரை நினைவிலே கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு அவர்கள் இதனை செய்கிறார்கள். எனவே என்னை போன்றவர்கள் பேசுவது அவ்வளவு சிறப்பல்ல. நீங்கள் சொல்ல வேண்டும், நீங்கள் பேச வேண்டும், குழந்தைகள் குரல் கொடுக்க வேண்டும். அந்த குரலை நாங்கள் கேட்டு சும்மா வந்ததல்ல சுதந்திரம், அது நமது குழந்தைகளுடைய நெஞ்சத்திலே ஆழப்பதிந்திருக்கிறது. இது பரம்பரை பரம்பரையாக நமது தியாகத்தை போற்றும். தேவைப்பட்டால் தியாகம் செய்யவும் துணியும் என்று சொல்லுகின்ற நல்ல எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். எனவே நீங்கள் பேசுங்கள். நீங்கள் பேசுவதை வைத்து நான் இடையிடையே சொல்லுகிறேன். இவரு சுதந்திரத்தை பற்றி பேச போயிருக்கு. மைக் எடுத்துக்கங்க. உங்க பேர் என்ன தம்பி? இளவரசன். இளவரசன்,
என்ன பேச போறீங்க நீங்க? விடுதலை விடுதலை விடுதலை, ஏறு இன்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனித என்பது இந்தியாவில் இல்லையே, வாழை கழுவி செல்வமெய்தி மனமகிழ்ந்து கூடியே, மனித யார் முருநிக சமானமாக வாழ்வோமே, விடுதலை விடுதலை விடுதலை. நன்றி, வணக்கம், ஜெய். ரொம்ப நல்லா பேசுனீங்களே, துவக்கமே ரொம்ப அபாரமாக பண்ணியிருக்கிறீங்க. சம்யுக்தா, வணக்கம். வணக்கம். நீங்க யாரை பத்தி பேச போறீங்க? காயிதே மில்லத், கண்ணியமிகு காயிதே மில்லத். காயிதே மில்லத்தை பத்தி பேச போறீங்க, பேசுங்க. அவரை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, அவர் ஒரு இஸ்லாமியனா, இந்தியனா, தமிழனா, தலைவனா, தனக்குத்தானே ஒரு இலக்கணம் வச்சுட்டு அந்த இலக்கணத்துக்கு படியே வாழ்ந்தார். அவர் வந்து நிறைய பதவிகள் வகித்தார். அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட ஒரு உறுப்பினர், முஸ்லீம் லீகோட தலைவர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல பதவிகளை வகித்தார். அவர் இவ்வளோ பதவி வகித்தாலும் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச தன்மை வந்து எளிமை. அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அவர் வந்து குரோம்பேட்டையில் ரொம்ப சின்ன வீட்டில் தான் வாழ்ந்தார். அவங்க வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள உட்கார வைக்க கூட அந்த வீட்டில் இடம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் மண்ணடி அலுவலகத்துக்கு போகணுன்னா மின்சார ரயிலில் புறப்பட்டு கடற்கரையில் இறங்கி அங்கேருந்து ரிக்ஷாவில் தான் மண்ணடி அலுவலகத்துக்கு போவாராம். நிறைய பேர் வந்து அவருக்கு கார் வாங்கி தரேன்னு சொல்லி அதெல்லாம் அவர் மறுத்துட்டார். எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம எளிமைன்னு சொன்னோன்னா அப்துல் கலாம் ஐயாவை தான் மெயினாக பார்ப்போம். ஆனால் இங்கே என்ன அதிசயம்னா, அப்துல் கலாம் ஐயாவுக்கே எளிமையில் வந்து இவரோட முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். வந்து தேவிக்குளம் பீர்மேடு அப்படின்னு 2 இடம் இருந்தது. அந்த 2 இடம் வந்து கேரளாவுக்கு போயிடும் அப்படின்ற நிலை வந்தபோது காமராசர் வந்து அது இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆனால் காயிதே மில்லத் வந்து கடந்த தேர்தலில் வந்து அந்த 2 இடத்துல ஓட்டுரிமை வந்து தமிழர்களுக்கு தான் அதிகமாக இருந்தது அப்படின்னு அதை வந்து நிரூபித்து அந்த 2 இடத்துல தமிழகத்துக்கே மறுபடியும் சேர்த்துட்டாரு. இதில் என்ன இன்னொரு அதிசயம்னா, அவருக்கு வந்து ஓட்டு நிறையா கிடைக்கிற இடம் கேரளா தான், ஆனாலும் அதை தமிழகத்துக்கு தான் அவர் சேர்த்தார். இவ்வளவு நேர்மையாக இருந்தார் அவர். ஆனால் இன்றைய அரசியல்வாதிகள் எப்படி இருக்காங்க? தேர்தல் காலத்தில் முதலீடு பண்ணுறாங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பங்கீடு பண்ணுறாங்க. அவர் வந்து கராச்சியில் முஸ்லீம் லீகோட தலைமையை ஏற்ற போது அவர் வந்து பாகிஸ்தானோட பிரதமர் என்ன சொன்னார்னா, இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா நாங்கள் பண்ண தயார் அப்படின்னு சொன்னார். அப்போ காயிதே மில்லத் வந்து, நீங்கள் ஒரு நாடு, நாங்கள் வேற்று நாடு, இதில் நீங்கள் தலையிட வேண்டாம். இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்றால் உங்கள் நாட்டில் உள்ள சிறுபான்மை இந்துக்கள், சீக்கியர்கள், கிறிஸ்துவர்களை துன்பமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றார். அவர் ஒரு இஸ்லாமியனாக இருந்தும் இப்படி சொல்றார் என்றால் அவருக்கு எவ்வளவு மத நல்லிணக்கம் இருக்கும் சார். அவ்வளவு மத நல்லிணக்கம் கொண்டவர் அவர். இந்திய திருநாட்டினுடைய தேசிய மொழியாக எது வர வேண்டும் என்று சிந்தித்த போது முதுமையான மொழியாகவும் எல்லா கருத்துக்களையும் தன்னகத்தை கொண்ட மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழுக்கு ஈடு இணையுள்ள மொழி வேறு என்றும் கிடையாது. எனவே இந்திய தேசியத்தினுடைய தேசிய மொழியாக, ஆட்சி மொழியாக, தாய்மொழியாகிய தமிழ்தான் வர வேண்டும் என்று வாதிட்டவர் மரியாதைக்குரிய காயிதே மில்லத் அவர்கள். ஒரு காலகட்டத்திலே வேறு வழியில்லாமல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துவிட்ட நேரத்தில் காயிதே மில்லத் என்ன சொன்னார் என்றால், பாகிஸ்தான், நீ எங்கள் நாட்டின் மீது படையெடுக்கின்றாய், எனக்கு பிறந்திருப்பது ஒரே மகன், இந்திய திருநாட்டுக்காக என் ஒரு மகனை உன்னை எதிர்த்து போரிடுவதற்கு நான் அனுப்புவேன். பெற்ற மகன் ஒருவனேதான், அந்த ஒருவனையும் இந்திய திருநாட்டை பாதுகாப்பதற்கு நான் அனுப்புவேன் என்று சொன்ன மிக அற்புதமான ஒரு இந்தியன். அடுத்து ரொம்ப கலர்ஃபுல்லா வந்துறீங்க, மைக் கொடுங்க. உங்க பேரு? ஆர்த்தி. ஆர்த்தி, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பு. யாரை பத்தி பேச போறீங்க? வீரமங்கை குயிலி. வீரமங்கை குயிலி. உங்களையும் பார்த்தா அப்படிதான் இருக்கு, குயிலி மாதிரி தான். பேசுங்க. ஐயா, நிலா அது வானத்து மேல தள்ளாடுது ஓடத்து மேலன்னு ஆட்டம் போட்ட நடிகை குயிலியே எல்லாருக்கும் தெரியும். ஆனா போர்க்களம்ன்ற அகல் விளக்குல நாட்டுப்பற்றுன்ற எண்ணெயை ஊத்தி தன் உயிரையே கயிறா திரிச்சு
தன்னையே எரிச்சுக்கிட்டு விடலன்ற வெளிச்சத்தை கொடுத்தாலே வீரமங்கை குயிலி. அவளை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? 2ஆம் உலகப் போர் காலத்துக்கு முன்னாடியே ஒரு பெண் தற்கொலை போராளியா மாறி தன்னையே எரிச்சுக்கிட்டு நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்குறா கூட்டோன்னு வெள்ளையர்களை விரட்டினாலே வீரமங்கை குயிலி. அவளை நாம எப்போதாவது நினைச்சாவது பார்த்துருக்கோமா? குயிலிக்கு 18 வயசு இருக்கும். பிறந்த மண்ணையும் வீரமங்கை வேலு நாச்சியாரையும் 2 கண்ணா மதிச்சவ குயிலி. வேலு நாச்சியாரோட சிலம்பு பாத்தியாரு வெற்றிவேல் ஒரு முறை குயிலிய கூப்பிட்டு இந்த கடிதத்தை சிவகங்கை அரண்மனையில போய் சேர்த்துடுன்னு சொன்னாரு. அந்த கடிதத்துல வேலு நாச்சியார எதிரிங்க கிட்ட காட்டி கொடுக்கிற குறிப்பு இருந்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட குயிலி காலியா மாறிட்டா. சிலம்பு பாத்தியார ஈட்டியால குத்தி கொன்னுட்டா. அந்த வீரம்தான் அவளை வேலு நாச்சியாருக்கே மெய் காப்பாளரா மாத்துச்சு. குயிலி தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவனு மற்றவங்கெல்லாம் தூற்றிய போதும் அவ எதிரிங்களை வீழ்த்துறதுல தயங்கடவே இல்லை. அந்த வீரத்தாலதான் வீரமங்கை வேலு நாச்சியாரே அவளை பெண் படை தளபதியா நியமிச்சாங்க. ஒரு முறை சிவகங்கை போர்ல வேலு நாச்சியார் பட தோல்வியுற்றுமோடு பயந்து அரண்மனை உச்சத்துக்கு போய் தான் உடல்ல தீய வச்சுக்கிட்டு ஆயுத கடங்குல குதிச்சா தான் உயிரை விட்டுட்டா. ஆயுதமற்ற வெள்ளையர்கள் துண்டக்கானோ துணியக்கானோன்னு கோட்டையை விட்டே ஓடிட்டாங்க. மானம் காக்கும் மரவ சீமையின் விடுதலைக்காக தன்னையே பலி கொடுத்தாலே தன் உயிரையே எரிபொருளாக்கிய குயிலி எந்த சாதிக்கு பிறந்தோம் என்று பாராமல் எதை சாதிக்க பிறந்தோம் என்ற நோக்கத்தால் தான் சரித்திரம் ஏறாமலே சருகாய் போனாலே அவளுக்கு என் சிறந்தாழ்த்தி கரம் குவித்து வணக்கம். சூப்பர்மா. குயிலி மாதிரியே மாறிட்டம்மா நீ. நீங்க பேசுங்க. என்னுடைய பேர் ஹர்ஷினி ஸ்ரீ. நான் இன்னைக்கு சிங்காரவேலர் பற்றி பேச வந்திருக்கேன். அவர் ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் தான் பிறந்தவர். நான் ஏழைன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருந்து கூட ஒரு ஏழைகளின் மனப்பாங்கை அவர் புரிந்து நடந்து கொண்டார். இந்த இந்தியாவிற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே என்ற ஒரு நோக்கத்தில் சட்டம் படித்தார். படித்த உடனேயே ஆங்கிலேயர் ஆட்சியில் ரவுலட் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சியில் தான் நம்ம மக்கள், முக்கியமாக பெண்கள், அடிமைகளாக ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் ஏன் அனுபவிக்கணும், நம்ம ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எந்த மக்களும் இவரோட பேச்சு ஆரம்பத்தில் கேட்கவே இல்லை. கேட்டது மட்டும் இல்லாமல் பரவாயில்ல, இவங்க என்னுடைய தோழர் தோழிகள் மாதிரி, கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வேன்னு சொல்லி அவருடைய தன்னம்பிக்கை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்தில் பிடிச்சிருந்தது. இன்னைக்கு இந்திய தொழிலாளர்கள் முக்கியமாக சொல்லணும், தொழிலாளர்கள் இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்து இருக்கிறாங்கன்னா அவர் ஒரு முக்கிய காரணம்னு எனக்கு தோணுது. அவர் இன்னைக்கு மே தினம் தொழிலாளர்கள் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுற தினமாக இருக்குதுன்னா அவர் தான் காரணம். அவர் தொழிலாளர்கிட்ட கடைசி வரைக்கும் சொன்னார், நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் நீங்கள் எதிலிருந்து வந்தீங்க, அந்த தொடக்கம் உங்களது எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னைக்கும் மறந்துடாதீங்க. அப்படி மறக்காமல் இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் முன்னேறிட்டு போவீங்க, தோல்வி அப்படின்றது உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் விடை. சுதந்திர தினம் அப்படின்ற ஒரு விஷயத்துலலாம் சிங்காரவேலர் அவங்களெல்லாம் நினைவு கூர்ந்து அப்படி பெருசாக யாருமே பரவலாக பேச மாட்டாங்க. ரொம்ப அழகாக ரொம்ப நுட்பமாக சொன்னீங்க. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தந்தை ஈவேரா பெரியாரோடு இணைந்து சமுதாய சேவை செய்து கொண்டிருந்தார். தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும், யாரும் தன்னுடைய ஜாதி பெயரை தன்னுடைய பெயரோடு சேர்க்கக்கூடாது. அது மட்டுமல்ல, அவர் செய்தது பள்ளிக்கூட பாட புத்தகங்களிலே மத போதனை கூடாது என்று அன்றே சொன்னார்.